பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, முன்னே முற்காலத்தில் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீங்கள் அந்தகாரத்தில் அல்ல, நீங்கள் இருளில் அல்ல, நீங்கள் அவரால் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இருள் அல்ல, நீங்கள் அந்தகாரம் அல்ல, ஆண்டவர் உங்களை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு, இரவில் உண்டாகிற பயங்கரத்திற்கு வெளிச்சமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து எல்லா அந்தகாரத்தில் இருந்து என்னை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்ம தான் யோசிக்கிறோம், நான் ஏதோ இருள தள்ளப்பட்டு இருக்கிறேன், இருளின் வல்லமைகள் எனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது, ஏதோ இருள் என்னையும் குடும்பத்தையும் ஆட்டி படைக்குது. தேவ பிள்ளையை, ஆண்டோடைய வார்த்தையை நம்புங்கள். என்றைக்கு இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்வேன், கிறிஸ்து எனக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்று நீங்கள் நம்பினீர்களோ, அன்றைக்கே அவருடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை வெளிச்சமாய் மாற்றிவிட்டது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னே இருளில் இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மரண கட்டுகளிலும் மந்திரவாத கட்டுகளில் இருந்தோம். ஆனால் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, அவர் வெளிச்சமாய் இருந்தார். அந்த வெளிச்சம் எனக்குள்ளே கடந்து வந்து என்னுடைய எல்லா அந்தகாரத்தையும் வெளிச்சமாய் மாற்றிவிட்டது. ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் இருள் அல்ல, நீங்கள் அந்தகாரம் அல்ல, நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பவுல் அழகாய் சொல்லி இருக்கிறார், நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். முற்காலத்தில், ஒரு காலத்தில் அந்தகாரத்தில் இருந்தோம் உண்மை, ஒரு காலத்துல சாபத்தில் இருந்தோம் உண்மை, ஒரு காலத்துல இருளின் ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தோம், இருளின் அதிகாரத்திற்கு கீழே இருந்தோம் உண்மை. ஆனா இயேசு எனக்குள் வந்த மாத்திரத்தில் என் இருளை எல்லாம் அவர் வெளிச்சமாய் மாற்றினார். வேதத்துல வாசிக்கிறோமே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். காரிருள் மூடினவர்கள் மேல, மரண இருளில் சிக்கி தவித்தவர்கள் மேல அவருடைய வெளிச்சம் உதித்தது என்ற வார்த்தையின் பிரகாரம் என் மேல் உதித்த வெளிச்சம் என்னையும் என் குடும்பத்தையும் அந்தகாரத்தில் இருந்து, இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தது. ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியம். ஒரு காலத்தில் அந்தகாரத்தில் இருந்தேன், அப்பா என்னை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தார். அந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் அந்தகார இருள் அல்ல, ஆச்சரியமான ஒளி. ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் அந்தகாரம் அல்ல, உங்கள் கையின் பிரயாசம் அந்தகாரம் அல்ல, உங்கள் குடும்பம் அந்தகார இருள் அல்ல, அந்த இருளின் உடன்படிக்கைக்கு கீழே அல்ல, அந்த கவனத்துக்கு கீழே கர்த்தர் உங்களை வைக்கல. நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் வெளிச்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். ஓ பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க, நாங்கள் வெளிச்சமாய் இருக்கிறோம், எங்கள் குடும்பம் வெளிச்சமாய் இருக்கிறது, எங்கள் பிள்ளைகள் வெளிச்சமாய் இருக்கிறார்கள், எங்கள் கையின் பிரயாசம் இருள் அல்ல, அந்தகாரம் அல்ல, ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றிருக்கிறார். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள், நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை நீங்கள் ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணும் பொழுது, ஒருவேளை இன்னும் அவனுடைய இருள் ஒட்டி இருந்தால் அந்த இருளை என் தேவன் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அந்த காரிருள் இன்றைக்கு விலகி ஓட போகிறது. அந்த காரிருளின் வல்லமையை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை விட்டு துரத்தி போடுவாராக. ஒருவேளை இன்னும் அந்த நிச்சயம் இல்லையா பாஸ்டர், நாங்க இன்னும் அந்த இருள்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது,
எங்க கையின் பிரயாசத்தை, எங்க பிசினஸ், எங்க வாழ்க்கையை ஏதோ ஒரு இருள் ஆளுகை செய்கிறது. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், முற்காலத்தில் இருந்தீங்க சரி, இப்ப நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. Praise God. உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? சில இருளின் அதிகாரங்கள் வெளியேற போகிறது. சில இருளின் வல்லமைகளை கர்த்தர் வெளியேற்ற போகிறார். உங்க பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற, உங்கள் கணவனை கட்டி வைத்திருக்கிற, உங்கள் எதிர்கால தரிசனத்தை, எதிர்கால கனவுகளை, எதிர்கால வாக்கு தத்தத்தை எந்தெந்த இருளின் வல்லமைகள் எல்லாம் கட்டி வைத்ததோ, இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதையும் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். ஓ, praise God. Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிற குட் நியூஸ், நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம் வெளிச்சமாய் இருக்கிறது. உங்க ஊழியத்தில் இனி இருள் அல்ல, இனி அந்தகாரத்தின் வல்லமைகள் அல்ல, வெளிச்சத்தின் வல்லமை வெளிப்பட போகிறது. கண்களை மூடி ஜெபியுங்கள். Praise God. Hallelujah. Praise God. Hallelujah. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வல்லமை ஒரு பெரிய அற்புதத்தை செய்யட்டும் ஆண்டவரே, ஒரு பெரிய அதிசயத்தை செய்யட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் இருளின் வல்லமையினால், இருளின் ஆண்டவரே கொள்ளை நோயினால், இருளின் பயங்கரத்தினால் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கர்த்தர் உன்னத வெளிச்சத்திற்கு நேராய், எஸ் லார்ட், ஹalleluya, ஆண்டவரே அந்த மகிமை உள்ள வெளிச்சத்திற்கு நேராய் அழைத்து வருவீராக. அந்த இருள் விலகுவதாக, ஆழத்தின் மேல் இருக்கிற எல்லா இருளும் விலகி போவதாக, ஜனங்களை வெளிச்சமாய் மாற்றும். அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்கள் அந்தகாரம் அல்ல, வெளிச்சமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா ஒரு 10 பேருக்காவது இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களையும் இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.